இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பெரிதான தயவுக்காக அவரை போற்றுகிறேன். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து மகிழ கடவோம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். என்ன ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஆராதனை வேலை, நிறைய பாடல்களை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் பெரிதான கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. குட். ஸோ இந்த நாளில் இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் தந்த பெரிதான தயவுக்காக நான் அவரை போற்றுகிறேன். குறிப்பாக இந்த ஆராதனையில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு கிருபை பாராட்டின தேவனுக்கும், இந்த வாய்ப்பை தந்த போதகர் அண்ணன் அவர்களுக்கும் அக்காவுக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தோத்திரக்கா, இந்த நாள்லையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு உணர்த்தின காரியம், இப்படி நம்ம இப்போ லெந்து காலங்களை ஆசரிக்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அந்த புதன்கிழமையிலிருந்து அந்த லெந்து காலங்களை ஆசரிக்க இருக்கிறோம். அந்த நாட்களில் நிறைய நம்முடைய வாழ்வின் காரியங்களில் நாம் மாற்றங்களை, இதில் கூட நம்ம ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அதில் இருந்துச்சுல்ல, என்னை உருமாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம். இந்த வண்ணத்து பூச்சி அழகாய் அது பறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கூட்டில் இருக்கும், பிறகு புழுவாகும். அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி வரும்போது தான் அது உருமாற்றம் அடையும் போது நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக அது இருக்குது. ஆனால் முன்னாடி உள்ள ப்ராசஸ் ரொம்ப சிறப்பானதாக இருக்காது. சரிங்களா? நம்முடைய வாழ்விலையும் அப்படிதான். அப்படி ஒரு தெய்வ சாயலுக்கொத்த அந்த மகிமைக்கேற்ற மகிமை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த பூமியில் நானும் நீங்களும் என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்குள் வாழ்கிறோம், ஆண்டவருக்குள் வளர்கிறோம். ஸோ அப்படி நாம் வளர்கிற அநேக காரியங்களில் ஒரு காரியம் நாம் ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். இந்த மன்னிப்பின் சிந்தையில் நாம் வளர வேண்டும், அதில் நாம் நம்மை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் உணர்த்தப்பட்டேன். அதையே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 9:10. தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. சங்கீதங்களின் புத்தகம் 86ஆம் சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் உம்மை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் எல்லாரும் கூடி வருவதற்கு எங்களுக்கு செய்த தயவுக்காக நன்றி. இந்த வேளையிலையும் நாங்கள் உம்முடைய வசனங்களை தியானிக்கும் போது தூய் ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படும். உம்முடைய வசனங்களின் மூலமாய் எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களை உணர்த்துவியும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கற்றுக்கொள்வதின் அடிப்படையில் எங்கள் வாழ்வின் செயல்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு நீர் எங்களுக்கு பலன் கொடும். எங்கள் மீட்பர் இயேசுவின் மூலமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மன்னிப்பின் சிந்தை நம்மில் அதிகமாய் வளர வேண்டும், அதில் நாம் பெருக வேண்டும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். வேதத்தில் நம்ம நிறைய கதாபாத்திரங்களை இதற்கு உதாரணமாய் நம்ம பார்க்குறோம். பார்த்துக்கங்க, முதலாவதாக நம்ம பார்க்கும்போது யோசேப்பினுடைய வாழ்விலிருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்து கொண்டீங்கன்னா, ஆதியாகமின் புத்தகம் 50வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து அந்த கடைசி வரைக்கும் உள்ள பகுதி, யோசேப்பினுடைய வாழ்வினுடைய காரியங்களை நீங்கள் கொஞ்சம் மனசில் திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா தான்
இந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலேயே அவருடைய காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். இந்த 37ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்ம ஆசையா பைபிளை வாசித்தோம் அப்படின்னா 50ஆம் அதிகாரத்துல தான் நமக்கு அந்த ஸ்டாப்பிங் இருக்கும். அப்படின்னா ஒரு 14 அதிகாரம் கடகட கடகடன்னு நமக்கு பைபிளை மூடுறதுக்கே என்ன இருக்காது, மனசு இருக்காது. அப்படி ஒரு அதிகாரங்கள் அது, அப்படி ஒரு கதாபாத்திரம், அவருடைய வாழ்வின் செயல்பாடுகள். ஸோ இந்த யோசேப்பு 17 வயதில் அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பா எல்லாரை விடவும் அவரை அதிகமாய் நேசிக்கிறார். சரிங்களா? அவர் 2 சொப்பனம் பார்க்கிறார். என்ன சொப்பனம் பார்த்தாரு? ஒன்று வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருக்கிறோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றிலும் வணங்கி நின்றது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2வது சொப்பனம் என்ன அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது அப்படின்னு சொல்றார். 2 சொப்பனத்தை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த சொப்பனத்தை தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்பதான் அவருக்கு வாழ்க்கையில என்ன ஆரம்பிக்குது? பிரச்சனை ஆரம்பிக்குது. சரியா? உள்ளதை சொன்னா உடம்பெரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அது சாதாரணமா ஊர்ல இருக்கிற பழமொழி. உள்ளதை சொன்னா உடம்பெரிச்சல் அப்படிம்பாங்க. இங்கே சகோதரர் எல்லாரும், இன்க்ளூடிங் ஒருவேளை அவங்க அம்மா அப்பா கூட யோசிக்கிறாங்க, என்னடா இவன் நம்ம எல்லாரோட ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவான் போல இருக்கே, இல்லை ஆகிற மாதிரி பேசுறானே, இவனுக்கு ரொம்ப பெருமை வந்துட்டோ அப்படியெல்லாம் சொல்லி கூட யோசிச்சிருப்பாங்க. ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா, முக்கியமா 11ஆம் வசனத்துல, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டான். அதுக்கு அப்ப நீங்க பார்க்கும்போது அவங்க அப்பா அவனை பார்த்து என்ன கண்டிக்கிறாரு, என்னடா நீ இப்படி சொப்பனம் கிப்பனன்னு சொல்லிட்டு இருக்க, உன் தாயாரும் உன் சகோதரரும் நானும் தரை மட்டும் குனிந்து உன்னை கும்பிட்டுக்கணுமா? அப்படின்னா என்ன, சாஷ்டாங்கமா விழுந்து அவரை கும்பிட போறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்ப அவங்க அப்பா அப்படி சொல்லி அவனை கடிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி 10வது வசனத்துல பார்க்கிறோம். இது அவரை இந்த அதிகாரம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க அப்படியே வாசிட்டே வந்தீங்கன்னா, அவங்க சகோதரர் அவன் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள். அதுக்கு பிறகு அவனை ஒரு குழியில போட்டு கொள்வதற்காக பார்க்கிறார்கள். 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிறகு 24வது வசனம். அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவரை கொன்னு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு நீங்க அதே அதிகாரத்துல 28வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அங்க ஒரு வழிப்போக்கர் அல்லது வியாபாரிகள் இஸ்மவேலர் அவங்க கிட்ட என்ன பண்றாங்கன்னா, 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை விற்று போடுகிறார்கள். யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான் அப்படின்னு சொல்லி பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பின்னணியத்திலே இருக்கிறது. அதுக்கு பிறகு அவர் அங்கே கொண்டு போகப்படுகிறார். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். காரியங்கள் எல்லாம் அவர் செய்கிறது அத்தனையும் வாய்க்க பண்ணுகிறார். அவன் எஜமான் அவனுக்கு எல்லா பொறுப்பையும் தந்திருந்தார். அங்கே அவனுடைய எஜமாட்டி யோசேப்பின் மேலே கண் போடுகிறாள். அப்படின்னா அவன் மேல் ஆசைப்படுகிறான். இவன் வாலிபன், அழகா இருக்கிறான், திறமையா இருக்கிறான், அறிவா இருக்கிறான், எல்லாத்தையும் ரொம்ப ஞானமா செய்கிறான். அவன் செய்கிற எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்குது, வெற்றிகரமா இருக்குது. சரிங்களா? நம்ம சங்கீதம் 1:3 கூட வாசிக்கிறான்ல, அவன் நீர்க்கால்களாய் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்க யோசேப்பு செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். அப்படி நானும் நீங்களும் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நீங்க அப்படி நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு அறிக்கை செய்யலாமா? நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் குடும்பத்துல, என் விவசாயத்துல, என் வேலையில, என் தொழில்ல, என் படிப்புல, என்னுடைய ஊழியத்துல நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அதனால் அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. அவன் கர்த்தருக்குள் இருந்தான், கர்த்தரோடு இருந்தான், கர்த்தருக்காக இருந்தான், கர்த்தருக்காக வாழ்ந்தான்.
அதனால் அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. அப்ப இங்க யோசேப்பினுடைய காரியங்கள்லாம் அப்படி வாய்த்து அவன் ஒரு சிறப்பான மனிதராய், ஒரு அதிகாரியாய் காரியங்களை செய்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவனுடைய வாழ்வுல பாவம் வருகிறது. எப்படின்னா, அந்த அரண்மனை அல்லது முழு காரியங்களுக்கும் அதிபதியாகிய அந்த அதிபதியின் மனைவி இவனை விரும்புகிறாள். ஒரு தவறான உறவுக்கு அவனை அழைக்கிறாள். அவர் மறுக்கிறார். ஸோ அப்போ சிறைச்சாலையில் போடப்படுகிறார். அது ஒரு பெரிய காரியம். 13 ஆண்டுகள். சரிங்களா? அந்த அதிபதியின் வீடும் சிறைச்சாலையும் ஒன்றுதான். அங்கே அவர் போடப்படுகிறார். பட் கர்த்தர் அங்கேயும் அவரோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 41ஆம் அதிகாரம் 43வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, அங்க என்ன போட்டிருக்கு? யோசேப்பை ஆண்டவர் ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்துல உயர்த்துகிறார். அங்க ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த சொப்பனத்தை விளக்கம் சொல்வதற்கு யாரும் இல்லை. நிறைய பேர் தேடுறாங்க, யாராலையும் ஒழுங்கா சொல்ல முடியல. அப்பதான் இப்படி சிறைச்சாலையில போடப்பட்ட அவரை பானபாத்திரக்காரருடைய தலைவன் நினைக்கிறான். அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சொப்பனம் வரும்போது அதை இவர் விளக்கி சொல்றாரு. அதே மாதிரி நடக்குது. பட் மறந்துடுறாரு அவர். சரியா? சில வேளைகளை நானும் நீங்களும் கூட அப்படிதான். வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வந்திருப்போம், பெரிய லெவல்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருப்பாரு. அதற்கு காரணமாய் சில மனிதர்களை இருந்திருப்பாங்க. ஆனா காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மனிதர்களை மறந்து விடுவோம். அது நல்ல குணமா இல்ல கெட்ட குணமா? சந்தேகம் இல்லாம கெட்ட குணம். அது நம்ம வாழ்க்கையில எந்த நிலைமையிலிருந்து யார் நம்மை கொஞ்சம் மேல வருவதற்கு உயர்த்தினாங்களோ அவங்கள நமக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. ஸோ அவங்கள பற்றி நினைவு நம்மகிட்ட இருக்கணும். இங்க அவரை மறந்துடுறாங்க. பட் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது 2 வருஷம் ஆயிட்டு அவர் அப்படி ஒரு உயர்வுக்கு ஆனா அவர் மறந்துடுறார். அதுக்கு பிறகுதான் பார்வோனுக்கு அப்படி ஒரு சொப்பனம் அதை விளக்கி சொல்வதற்கு ஆள் தேடும்போது இவருக்கு ஞாபகம் வருது. இப்படி ஒரு நாள்ல என் மேல குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் போட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு வாலிப பையன் இருந்தான் அந்த ஜெயிலில். அவன் அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான். அதே மாதிரி தான் நடந்துச்சு ராஜா, அவனை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொப்பனத்துக்கு இவன் விளக்கம் சொல்லுகிறார். அப்ப ராஜா சொல்றாரு, உன்னை விட அறிவாளியா ஞானமான திறமையான ஒரு ஆள் இன்னொருத்த இந்த நாட்டில் இருக்க போறது இல்லை. அதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரில அப்படின்னு சொல்லி சிறைச்சாலையில் இருந்த இவனை தேசத்தினுடைய அதிபதியாய், அதாவது பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா 2ஆம் நபராய், ராஜா ஏறுகிறது 1ஆம் ரதம் அப்படின்னா அதற்கு அடுத்த ரதத்துல அவனை ஏற்றி தேசமெங்கும் இவரை கொண்டு போங்க, எல்லாரும் இந்த ரதத்துக்கு முன்னாடி விழுந்து யோசேப்புக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, தெண்டனிட்டு பணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. சிறைச்சாலையில கைதியாய் இருந்தவன் கிட்டத்தட்ட ஒரு பிரதம மந்திரியினுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுகிறான். தி பிரிசனர் பிகம்ஸ் a பிரைம் மினிஸ்டர். ஒரு சிறை கைதி பிரதம மந்திரி ஆகிறான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். நம்ம நாட்டில் கூட அப்படிதான் இருக்குது. ஜனாதிபதி, அதுக்கு அடுத்த ஆள் யாரு? பிரதம மந்திரி. சரிங்களா? அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுகிறான். கர்த்தர் அவருடைய வாழ்வுல காரியங்களை எல்லாம் செய்கிறார். 42ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்க பைபிள்ல இப்படியாய் எழுதி இருக்கிறது. என்ன போட்டிருக்கிறது பாருங்க. ஆதியாகமம் 42:13. அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர், இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள். ரைட். 6ஆம் வசனம் வாசிங்களே. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பின் சகோதரர் முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். ஹல்லேலூயா. வசனம் இங்க என்ன பண்ணுது? அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு நிறைய காலங்கள் ஆனாலும் என்ன ஆகுது? நிறைவேறுகிறது. 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 43ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 50வது அதிகாரம் 18ஆம் வசனம்,
இதெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் அவருடைய சகோதரர்கள் அவரை பார்க்க வருகிறார்களோ அப்பெல்லாம் தப்பு 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 தப்புன்னு எங்க விழுறாங்க? காலில் விழுறாங்க, முகங்குப்புற தரையில விழுறாங்க. அதான் பைபிள் சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் உன்னோடு தெளிவாய் பேசி இருந்தாரானால், உனக்கு வசனம் தந்திருந்தாரானால், தரிசனம் தந்திருந்தாரானால், வெளிப்பாடு தந்திருந்தாரானால் அது சத்தியமாய் நிறைவேறும். ஒருவேளை கால தாமதங்கள் ஆகலாம், டக்குன்னு 2 மணி நேரத்திலையும் நடக்கலாம், 2 வருஷம் கழிச்சும் நடக்கலாம், ஆனா நடக்கும், வரும். இங்க யோசேப்பினுடைய வாழ்வுல இப்படி காரியங்கள் நடக்கிறது. அவர் உயர்த்தப்படுகிறார், அந்த தேசத்துக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாம் வர்றாங்க, அவங்க அப்பா வர்றாங்க, சகோதரமார்கள்லாம் வராங்க. அதுக்கெல்லாம் நான் அதெல்லாம் ரொம்ப சொன்னா நிறைய நேரம் ஆயிரும், இது கன்வென்ஷன்ல பேசுற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ காலை ஆராதனை. ஸோ ஆண்டவர் அவரை வித்தியாசமா நடத்துகிறார். ஆனா அவர் அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார், மன்னிக்கிறவராய் இருக்கிறார், தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவங்க அப்பா எல்லாம் வர்றாங்க, எல்லாரையும் பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். அதுலயும் அவங்க அம்மாவுக்கு பிறந்த அவன் தம்பி பென்யமீனை பார்த்த உடனே என்ன பண்ணான்னு பைபிள்ல போட்டிருக்குன்னா, 45:14 தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான், பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் அப்படின்னு போட்டிருக்கோம். பாச கொழுந்துகள். சோ அன்பின் உருவம் யோசேப்பு. நான் அவருக்கு ஒரு வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? மன்னிப்பின் சிகரம் யோசேப்பு. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் மன்னிக்கிறவங்களா வாழ்றோமா? நானும் நீங்களும் மனிதர்கள், சரிங்களா? நம்ம வாழ்வில் நிறைய மனிதர்களோடு வாழ்கிறோம். நம்ம வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, நம்ம தொழில் செய்கிற இடத்துல, ஊழியம் செய்யும் போது நிறைய பேரோடு நாம் தொடர்புள்ளவர்களாய் இணைந்து வாழ்கிறோம், சரிங்களா? எல்லா மனிதர்களும் நிறைவுள்ளவர்கள் கிடையாது. நாம் யாருமே பூரண புருஷர் கிடையாது. நாம் எல்லாருமே குறைவுள்ளவர்கள், தவறுகிறவர்கள். நாம் அடிக்கடி அநேக விஷயங்கள்ல தவறுகிறோம் அப்படின்னு சொல்லி யாக்கோபுல வாசிக்கிறோம். சோ தவறுகிற மனிதர்கள். ஆனா அப்படி தவறுகிற நானும் நீங்களும் மன்னிக்கிற சிந்தையோடு இருக்கிறோமா? இங்க யோசேப்பினுடைய அப்பா மரித்து போய் விடுகிறார். மரித்து போன பின்னாடி அவரை அடக்கம் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பகுதி இருக்குல்ல, அவங்கெல்லாம் வராங்க. கோசேன் நாட்டில் குடியேற்றுகிறார், ஒரு செழிப்பான பகுதி. அதுக்கு ராஜாட்ட என்ன ரீசன் சொல்றாரு? நாங்கெல்லாம் மந்தை மேய்ப்பர். ஏன்னா மந்தை மேய்ப்பர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் அருவருப்பானவங்க. ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களோட கொஞ்சம் இந்த சாணி, அந்த ஆட்டு நாத்தமெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும், அவங்கள அவ்வளோ பக்கமாக வைக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் கூட கூட்டம் கூட்டமாக இந்த கோழி மேய்ப்பாங்க, வாத்து ஓட்டிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? செம்மறி ஆடு மேய்ப்பாங்க, பன்றி குட்டி மேய்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அங்கங்கே கூட்டம் கூட்டமாக பண்ணி ஓட்டிட்டு போவாங்க, பிறகு ஸ்டே பண்ணுவாங்க, மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த கும்பலையும் அந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளோ பிடிக்காது, ஆட்டு மேய்ப்பர்களை. ஸோ அதனால தான் இவங்க சொன்னாங்க, நாங்கள் மந்தை மேய்ப்பர்கள், எங்களுக்கு மந்தை இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி இவங்களை செப்பரேட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம். அது ரொம்ப செழிப்பான ஒரு இடம் அந்த கோசேன் நாட்டில். ஸோ இப்போ அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பா இறந்து போயிடுறாரு. இறந்ததுக்கு பின்னாடி இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் காரியம். நீங்கள் 15ஆம் வசனம் பாருங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 15வது வசனம். அந்த 15லிருந்து 21வது வசனம் தான் நமக்குள்ள முக்கியமான பகுதி. அந்த 50 வாசிங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, வாசிங்க. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார்.
ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். ரைட், தேங்க்யூ. இங்க என்ன பார்க்குறோம், அப்பா இறந்துட்டாங்க. இப்போ இவர் என்ன ஸ்டேஜில் இருக்கார்? பயங்கர அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா யோசேப்பை பற்றி அந்த அரசன் ரதத்தின் மேலே ஏற்றி அனுப்பும்போது 44ஆம் வசனம், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 44வது வசனத்தில் பார்வோன் என்ன சொல்றாருன்னா, நான் பார்வோன், நான் சிங்காசனத்தில் தான் ராஜாவா உட்கார்ந்துருப்பேன். ஆனால் எகிப்து தேசத்தில் இருக்கிறவங்கள ஒருத்தனாவது உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. அப்படின்னா என்ன? யோசேப்புக்கு தரப்பட்ட ஒரு கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு அதிகாரம். ஹல்லேலூயா! அவ்வளவு பவர்ஃபுல் மேன் யோசேப். நாட்டில் இருக்கிற அத்தனை பேர்லையும் ஒருத்தன் கூட உத்தரவு இல்லாம கையை கால அசைக்க கூடாதுன்னு ராஜா சொல்றார். அப்படி ஒரு அதிகாரம் பெற்றிருந்தான். ஆனா இவங்க சகோதரர் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அவன் தான் தானியம் கொடுக்குறான், அவன் தான் மக்களை பராமரிக்கிறான், அவன் தான் வரி வசூல் பண்றான், தேசத்தினுடைய நிறைய காரியங்களை யோசேப்பு தான் நிர்வாகம் பண்ணுகிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால அப்பா சாகிற வரைக்கும் அவன் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற தைரியத்தில் இருந்தாங்க. அப்பாவும் செத்துட்டாரு, இப்போ நம்மளை பழி வாங்கிட்டா என்ன பண்றது? ஏன்னா அவன் நினைச்சா ஒரு நிமிஷத்துல அவங்க அத்தனை பேரை என்ன பண்ணிட முடியும்? கொன்னு தூக்கி தூர போட முடியும். அவ்வளவு அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். ஸோ பயந்து போய் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யோசேப்புக்கு பொல்லாங்கு செய்திருக்காங்க. அவங்களே தான் சொல்றாங்க, நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. பட் யோசேப்பினுடைய எண்ணம் அதுவல்ல, செயல்பாடு அதுவல்ல. ஏன்னா குற்றம் செய்த நெஞ்சு என்ன பண்ணுமா? ரைட், நீங்க தானே சொன்னீங்க, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். ஸோ இவன் தப்பு பண்ணிட்டான். நம்மன்னா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஏய் வாங்கடா வாங்க, உப்பை தின்னீங்கன்னா மகனே நீ ஒரு நாள்ல தண்ணி குடிச்சாகணும். சரியா? நீங்க அன்னைக்கு ஆடாத ஆட்டம் ஆடல, என்ன திமிர் பண்ண, என்ன கொழுப்பு பண்ண, என்னை கொல்ல பார்த்தீங்களேடா பாவிகளா, வெறுங்குழியில தூக்கி என்ன போட்டீங்களே, 20 வெள்ளி காசுக்கு என்ன வித்துட்டீங்களே, நான் செத்தா நல்லதுன்னு நினைச்சுதானே என் கதை முடிஞ்சிட்டா நல்லதுன்னு இதெல்லாம் பண்ணீங்க. பட் நான் இன்னைக்கு இவ்வளோ பவர்ல இருக்கேன், வாங்கடா வாங்க அப்படின்னா யோசேப்பு நின்னாரு? இல்லவே இல்லை. அப்படியெல்லாம் எங்காவது பைபிள்ல போட்டிருக்கா? அவருடைய செயல்பாடுகள் அப்படி ஏதாவது காமிச்சதுன்னு நீங்க இந்த 14 அதிகாரத்துல வாசிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இங்க அவர் அன்பை வெளிப்படுத்துகிறார், மன்னிக்கிறார். 17ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க செய்த துரோகத்தை நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது யோசேப்பு என்ன பண்ணாரா? அழுதான் போடு. அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். சோ அன்பின் சிகரம், மன்னிப்பின் சிகரம் யோசேப்பு. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பிள்ளைகள்னு சொல்றோம், பைபிள் வாசிக்கிறோம், அழகா பாட்டெல்லாம் பாடுறோம், ஆராதிக்கிறோம், நிறைய ஜபம்லாம் பண்றோம். பட் நம்முடைய வாழ்வின் செயல்பாடு என்ன? கிறிஸ்து நம்மை மன்னித்ததனால பாவிகளான நானும் நீங்களும் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விக்கிரக ஆராதனையிலிருந்தும் நரகாக்கினையிலிருந்தும் தப்புவிக்கப்பட்டு எஸ்எம்மி பிள்ளைகளா ஜோரா வாழ்றோமே, அந்த மன்னிப்பை மற்றவர்களிடத்துல நம்ம காமிக்கிறோமா? நடைமுறைப்படுத்துகிறோமா? இங்க யோசேப்பு அதை செய்யறார். 19ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு, பயப்படாதிருங்கள், நான் தெய்வனாம். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்யும்படி உங்களுக்கு முன்னாடி என்ன அனுப்பினார் அப்படின்னு சொல்றார். ஒரு பாசிட்டிவா அந்த காரியத்தை பேசுறார் அவர். நீங்க பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக உங்களை எல்லாருக்கும் முன்னாடி என்ன எகிப்துக்கு அவர் அனுப்பினார் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பாசிட்டிவா பேசுறார். நம்ம எத்தனை பேர் அப்படி பாசிட்டிவா பேசுறோம்?
எப்ப பேசினாலும் நெகட்டிவா பேசுவாங்க சிலர். ஆனா யோசிப்பு அப்படி இல்லை. ரெண்டாவது காரியம் அவர் சொல்றாரு 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். அவங்களுக்கு இவர் என்ன பண்றாரு? ஆறுதல் சொல்றாரு. ஏய் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு எந்த கெடுதியும் பண்ணிட மாட்டேன். உங்களை நீங்க குறைஞ்சு போறதுக்கோ கெட்டு போறதுக்கோ தாழ்ந்து போறதுக்கோ நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்களை பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து போய் கிடங்காங்க. ஆனா அவங்களை இவர் ஆறுதல் படுத்துறாரு, தைரியப்படுத்துறார். இன்னைக்கு நானும் நீங்களும் அப்படி இருக்குமா? நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நம்ம மன்னிக்கிறோமா? அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறோமா? இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இவன் என்னை கெடுத்துட்டான், இவன் என் வாழ்க்கையில முன்னேறாம பண்ணிட்டான், இவன் எனக்கு வேலை கிடைக்காம பண்ணிட்டான், அப்படி ஏதாவது நம்ம வாழ்வில் நடந்த சம்பவங்களுக்கு யார் மேலேயாவது பழி போட்டுட்டு அவங்க மேல கோபமா இருக்கிறோமா? அதுல ரொம்ப பிரயோஜனம் கிடையாது. பட் யோசேப்பு அதை எப்படி எடுத்துக்கிறாரு? இது ஆண்டவர் செய்தார்னு எடுத்துக்கிறார். நான் அடிமையாய் வைக்கப்பட்டதோ, வெறுங்குழியில போடப்பட்டதோ, எகிப்துக்கு வந்ததோ, 13 ஆண்டுகள் நான் சிறைச்சாலையில பாடுபட்டதோ ஆக்சிடென்டா நடக்கல. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இதை என்னுடைய வாழ்வுல செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படி எடுக்கிறோமா? இல்ல யாராவது மனிதர்கள் மேல நினைச்சுக்கிட்டு அவங்க மேல கோபமா இருக்கமா? நமக்கு வருகிறதெல்லாம் கர்த்தர் அனுமதித்தா தான் வரும், சரிங்களா? சிலதெல்லாம் நமக்கு வராத போயிட்டா ஆண்டவர் அது நமக்கு தேவையில்லைன்னு நினைச்சிட்டாரு, வரலைன்னு எடுத்துக்கணும். அவன் தராத விட்டான்னு நினைக்க கூடாது. சொத்து பிரிக்கும் போது, தோட்டம் பிரிக்கும் போது, பண நகையை பிரிக்கும் போது ஒரு பிரச்சனை வருது, சரிங்களா? உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பங்கு வரல, உங்களை உங்க அண்ணனோ அக்காவோ அண்ணியோ ஏமாத்திட்டாங்க. நீங்க எதுக்காக அவங்க மேல வருத்தப்படுறீங்க? ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாருனாலும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஆண்டவர் கொடுக்க வேண்டாம்னு நினைச்சிட்டாருன்னா யாரும் உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க இப்ப ஏன் மனுஷங்க மேல வருத்தப்படுறீங்க, மனுஷங்க மேல கோவப்படுறீங்க? உங்க கதை என்னன்னு எனக்கு தெரியாது. நான் உங்க சர்ச்சில் இன்னைக்குதான் முதல் தடவையா பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். ரொம்ப கோபமா இருக்கீங்களோ? யார் மேலேயாவது மன்னிக்க முடியாம இருக்கீங்களோ? எனக்கு அவளை நினைச்சிட்டு அப்படியே பத்திட்டு எரியுது அப்படின்னு சொல்றீங்களோ? சர்ச்சில் எல்லாம் சொல்ல மாட்டோம், வீட்டில் தான் சொல்லுவோம். என் மாப்பிள்ளைகிட்ட சொல்லுவேன், அவளை நினைச்சிட்டாலே அப்படி பத்திட்டு எரியுது. எப்படிங்க பத்திட்டு எரியும்? பெட்ரோல் ஊத்துனாதான் பத்தம், ரைட்? அண்ணன் சொல்றாரு மண்ணெண்ணெய் ஊத்தினாலும் பத்துன்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ அப்படி ஒரு எரிச்சல், அப்படி ஒரு கோபம், அப்படி ஒரு மன்னிக்க முடியாத தன்மை, அதைத்தான் நான் அப்படி அழுத்தமா சொல்றேன். அப்படி ஓடுதுல சில நேரங்கள்ல மனசுல. இவன் மட்டும் அன்னைக்கு என்ன இது பண்ணாம இருந்திருந்தான்னா நான் வாழ்க்கையில எங்கேயோ போயிருப்பேன், கெடுத்துட்டான். ஸோ அப்படி மன்னிக்க முடியாத ஒரு கோபம் அவங்க மேல அப்படி இருக்கா? கொஞ்சம் யோசிப்ப நினைச்சு பாருங்க. அவரும் நம்மளை போல சாதாரண மனிதன் தான், அவரு தேவதூதன் கிடையாது. He's not an angel. அவர் தேவதூதன் கிடையாது, என்னையும் உங்களையும் போன்ற சாதாரண மனிதர். பட் ஆனா மன்னிப்பை அவர் வெளிப்படுத்தினார், மன்னிப்பை செயல்பாட்டில செய்து காண்பித்தார். அவங்க கிட்ட பயப்படாதீங்கன்னு தைரியம் சொல்றாரு, அந்த காரியத்தை பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு. நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன்னு சொல்றாரு. அவங்களோடு பட்சமாய் பேசுகிறார். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும், வாங்கடா அப்படின்னு பழி வாங்க நினைக்கவே இல்லை. சரி, இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த குணாதிசயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அது நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் தேவ சாயல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்வதற்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா மன்னிப்பது ஒரு மாபெரும் கிருபை. எல்லாராலும் எல்லாரையும் மன்னிக்க முடியாது. நீங்க எல்லாரையும் எல்லாத்துக்காகவும் மன்னிக்கிறீங்க அப்படின்னா எஸ்ஸாமே உங்களுக்கு டன் கணக்கில் கிருபை தந்திருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த கிருபையை இழந்து போகாதீங்க, விட்டுறாதீங்க.
அது ஒரு மாபெரும் கிருபை. நீங்க சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்களேன். அதுல என்ன எழுதி இருக்கிறது? சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இப்ப ஜனவரி 22ஆம் தேதியா? ஸோ நம்ம வந்து கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்கள நினைவு கூர்ந்தோம். ஸோ அவங்க மனைவி பிள்ளைகள், அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு. ஆக்சுவலாக அவள் டாக்டராகி இங்கே ஒர்க் பண்ணணுன்னு இருந்தா, பட் அவள் ஆஸ்திரேலியாலேயே செட்டில் ஆயிட்டா. அந்த பிலிப் திமோத்தி அப்படிங்கிற 2 பசங்களை ஜீப்பில் வச்சு தாரா சிங் என்ன பண்ணா, ஸோ எரிச்சிட்டாங்க. அந்த கிராமத்தில் இருந்த எல்லா வீட்டு கதவையும் பூட்டிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்த அவங்கள, அவர் ஒரு மெடிக்கல் டாக்டர், குஷ்டரோகிகளுக்கு வைத்தியம் செய்கிற டாக்டர். நார்மலாக நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக வைத்தியம் செய்வாங்க, பட் குஷ்டரோகிகளுக்கு வைத்தியம் செய்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா குஷ்டரோகிகளுக்கு வந்து வைத்தியம் பண்ணும்போது அது ஒரு நல்ல சுச்சுவேஷனாக இருக்காது. ஏன்னா பயங்கரமாக நாரும், அவங்க கை கால் எங்கே அவங்களுக்கு குஷ்டம் வந்திருக்குதோ அந்த இடம்லாம் பயங்கரமாக நாரும். அவங்கள தொடணும், துடைக்கணும், க்ளீன் பண்ணணும், கட்டு போடணும், தொடர்ச்சியாக அவங்கள ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு கை கால்லாம் விரல்கள், காலில் விரல்கள், கையில் விரல்கள்லாம் இல்லாத போகும்போது அது தகுந்தபடி அவங்களுக்கு நிறைய காரியங்களை அவங்க செய்து தர வேண்டியது இருக்கும். காலிலெல்லாம் ஸ்பெஷல் செருப்பெல்லாம் வாங்கி அதெல்லாம் போடணும். ஸோ அப்படி நிறைய காரியங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரை கொன்னுட்டாங்க, சரிங்களா? ஸோ அவங்க மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அப்போ வந்து வாஜ்பாய் பிரதம மந்திரியாக இருந்தார். அவர் ரொம்ப வேதனை தெரிவித்தார். அவர் என்ன சொன்னார்னா, நான் பிரதம மந்திரியாக இருக்கிற இந்த காலத்தில் இந்த தேசத்தில் நடந்த இந்த காட்டு மிராண்டித்தனமான செயலுக்காக நான் ஒரு இந்தியன், இந்திய பிரதமர் என்கிற முறையில் நான் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார் வாஜ்பாய். வாஜ்பாய் ஹி இஸ் எ ஜென்டில்மேன். பிரதமர் வாஜ்பாய் பக்கா ஜென்டில்மேன். ஸோ அப்படிதான் சொன்னார். அப்போ பத்திரிகையாளர்கள் நிறைய எழுதினாங்க, உலகம் முழுக்க எழுதினாங்க. உலகம் முழுக்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்தியா காட்டு மிராண்டிகளின் நாடு அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா காட்டு மிராண்டிகளின் நாடு. ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ் எல்லா வெளிநாட்டு பத்திரிகைகளும் நம்மளை பத்தி என்ன எழுதுச்சு அப்படின்னா, இந்தியர்கள் ஒரு நரமாமிச பட்சினிகள், they are cannibals, மனிதர்களை தின்கிற மனிதர்கள், நாகரீகமற்றவர்கள், காட்டு மிராண்டிகள் அப்படின்னு தான் எல்லா நாட்டு பத்திரிகைகளும் அன்றைக்கு தங்களுடைய தலையங்கத்தை எழுதினார்கள். ஏன் அப்படி எழுதினாங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி பாதிரியார், ஹீஸ் அ மெடிக்கல் டாக்டர், அவரை ராத்திரியில அவர் ஜீப்ல வச்சு அவரையும் அவர் பசங்களையும் எரிச்சு கொண்டுட்டாங்க இந்தியர்கள். அவங்க மட்ட ரகமானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த மாட்டையும் அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து கேட்டாங்கம்மா, இப்படி உங்க கணவர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்கள கொன்னுட்டாங்களே, நீங்க அதை பத்தி என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு. நான் அதை கேள்விப்பட்ட உடனே பயங்கரமா அழுதேன், வருத்தப்பட்டேன், எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனா நான் இதை யார் பண்ணாங்களோ அவங்கள உடனே நான் மன்னிச்சிட்டேன். அப்படி ஆண்டவர் மன்னிப்பதற்கு எனக்கு ஒரு எண்ணம் தந்தார், உணர்வு தந்தார், பலன் தந்தார். இந்த பாவத்தை அல்லது இந்த தவறை யார் பண்ணாங்களோ அந்த தாரா சிங்கையும் அவனோடு கூட சேர்ந்தவர்களையும் நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. உலகமே அதிர்ந்தது. என்ன நம்ம இப்படி சொல்லுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. நீங்களும் நானும் லேசா சொல்லிடுவோமா? இப்போ என் மனைவி பிள்ளை யாரோ எரிச்சிட்டாங்க அப்படின்னா நான் அப்படி லேசா சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம். பட் அவங்க சொன்னாங்க, கிளாடிஸ் மேடம் சொன்னாங்க. ஸோ அது வந்து அவங்க வாழ்வில், எண்ணத்தில், சிந்தையில் அவங்க வளர்ந்திருந்த அந்த மன்னிப்பின் தன்மையை என்ன பண்ணுது? வெளிப்படுத்தினது. ஹல்லேலூயா. ஸோ அப்போ அவங்க நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் தான், அம்மா தான். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன் கணவரையே, கண்மணி பிள்ளைகளையே உயிரோடு எரித்தவர்களை இந்த அம்மா என்ன பண்ணாங்க? மன்னிச்சாங்க. அப்போ நீங்கள் ஏன் உங்களுக்கு விரோதமாய் தவறு செய்தவங்கள மன்னிக்கூடாது? உங்களுக்கு விரோதமாய் பேசினவங்கள மன்னிக்கூடாது? உங்களுக்கு விரோதமாய் எழுதினவங்கள ஏன் மன்னிக்கூடாது?
இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை வரவிடாம கெடுத்தவங்களை ஏன் நீங்க மன்னிக்கூடாது? முடியுமா முடியாதா? முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸோ ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருவார். ஏன்னா அவர் வந்து மன்னிக்கிற தெய்வம். ஸோ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அவர் நம்மிலே தந்து நம்மை பலப்படுத்த வேண்டும். ஸோ இவங்க வந்து ரஷ்யாவில் சர் நிக்கோலஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அரசாண்ட காலம். அவர் வந்து ஒரு பேரரசர், எம்பரர். அவர் அப்படி அரசாண்ட காலத்தில் அந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை எல்லாம் பார்ப்பதற்காக அவருடைய மந்திரி ஒருத்தனுடைய பையனை வந்து ட்ரெஷரி ஆஃபீஸராக போட்டிருந்தார். பொக்கிஷ அறையினுடைய அதிகாரி அவர் தான். ஸோ அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த தேசத்தில் இந்த ராத்திரி உலான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் வேஷம் மாறி அப்படியே தேசம் முழுக்க சுற்றி வருவாங்க. அப்படி சுற்றி வரும்போது பார்த்தா ஒரு நாள் இந்த ட்ரெஷரி ஆஃபீஸ் வந்து திறந்திருக்கு, லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது. என்னடா அது இந்நேரத்துக்கு ட்ரெஷரி ஆஃபீஸ் திறந்திருக்கே, யார் இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு போகும்போது அந்த பொக்கிஷ அறை, அந்த பொக்கிஷ அலுவலகத்தினுடைய டேபிளில் படுத்து அவன் தூங்கிட்டான் அப்படியே. யார்? அந்த மந்திரியினுடைய பையன். ஸோ அவனுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் ஒரு பெரிய லிஸ்ட்டு, இப்படியெல்லாம் நான் நிறைய டைமில் நிறைய பணத்தை பொக்கிஷ அறையிலிருந்து நான் எடுத்துட்டேன், எனக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய கடன். ஸோ அதனால் நான் நிறைய இந்த பொக்கிஷ அறையிலேருந்து கொஞ்சம் தங்கத்தையோ பொருட்களையோ நான் திருடிட்டேன், இல்லாட்டி நான் எடுத்து செலவழிச்சிட்டேன். இந்த கடனை அடைப்பவன் யார்? இதை நான் வந்து எப்படி அடைக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே, இந்த கடனை அடைப்பவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கடிதம் அது. அதை எழுதி பக்கத்தில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டான், அப்படியே படுத்து தூங்கிட்டான். இந்த சர் நிக்கோலஸ் வராரு, வந்து பார்க்குறாரு இப்படி அந்த மந்திரியினுடைய பையன். அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டான ஒரு மந்திரி, அவரை ரொம்ப நேசிப்பார், இந்த பையனையும் ரொம்ப மதிப்பார். அவன் பக்கத்தில் போய் பார்க்குறான், அவன் நல்லா தூங்கிட்டு கிடக்கான். அந்த டேபிளில் விழுந்து அப்படியே நம்ம கை வச்சு தூங்க முடியல. பிள்ளைகளுக்கு தெரியுங்களா, அம்மா படிக்க சொன்னாங்கன்னா அப்படியே புக்கு மேலே வச்சு ஒரு தூக்கம் வருமே. என்ன கொஞ்சம் பேர் சிரிக்கிறீங்க, ரைட்? ஸோ அப்படி டேபிள் மேலே கிடந்தா அவன் தூங்கிட்டான். உடனே பக்கத்தில் இருந்த அந்த கடிதத்தை பார்க்குறாரு. அது இந்த கடனை எனக்காக மன்னிப்பவன் யார், அடைப்பவன் யார் அப்படிங்கிற இடத்துல அவர் சர் நிக்கோலஸ்ன்னு சொல்லி கையெழுத்து போட்டு அந்த பேப்பரை அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. அவன் முழிச்சு பார்க்குறான், கையெழுத்தையும் பார்க்குறான். அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படியே பக்குன்னு ஆயிட்டு. நம்மளா இருந்தால் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருப்போம். ஏன்னா பேர் அதிர்ச்சி. யார் வந்திருக்காங்க? பேரரசன் வந்திருக்கிறான். இவனுடைய தவறு அன்றைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தண்டனை என்ன? தலையை வெட்டி தான் கொல்லணும், இல்லைன்னா தூக்கில் தான் போடணும். தேசத்தின் ஒரு முக்கியமான நம்பகத்தன்மையுள்ள ஒரு அதிகாரி, அந்த பொக்கிஷ அதிகாரி பொக்கிஷத்துல இருந்த நிறைய பொக்கிஷங்களை என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டான் அவனுடைய தேவைக்காக. பட் அரசன் என்ன கையெழுத்து போட்டிருந்தாரு, இந்த கடனை அடைப்பவன் யார் அப்படிங்கிற இடத்துல அவர் தன்னுடைய கையெழுத்து போட்டிருந்தாராம். ஹல்லேலூயா. ஸோ மன்னிப்பு மாபெரும் காரியங்களை செய்யும். அந்த மந்திரியினுடைய மகன் வந்து ராஜா காலில் விழுந்த, ஐயா என்னை மன்னிச்சுக்கங்க, நான் இப்படி தப்பன்ட்டேன், ஆயுள் முழுக்க நான் சம்பளம் இல்லாத என்ன பண்ணுறேன், வேலை பார்க்குறேன், கடனை கொஞ்சம் அடைச்சிட்றேன், என்னை உயிரோட மட்டும் விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறான். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் தான் கையெழுத்து போட்டேன்ல, காரியம் முடிஞ்சிட்டு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், உன் கடனே உனக்கு முடிஞ்சிட்டு, நீ போய் நீ நல்ல மனிதனாய் வாழ அப்படின்னு சொல்கிறார் ராஜா. ஸோ மன்னிப்பு வந்து ஒரு மாபெரும் காரியம். இந்த நாளில் நானும் நீங்களும் அதை செய்வதற்கு யோசிக்க வேண்டும். ஊழியத்தில் திருச்சபையில் கூட நம்ம மன்னிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய வரும். மோசே வந்து ஜனங்கள் தவறு செய்கிறார்கள். ஏன்னா யாத்திராகமும் 32ஆம் அதிகாரம் 9-13 வசனங்கள் நீங்கள் வாசிங்கன்னா, பொன் கன்றுக்குட்டி செய்து ஆண்டவருக்கு விரோதமாய் துரோகம் செய்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், நீ என்னை விட்டுவிடு, இந்த ஜனத்தை நான் வந்து அழிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றார். பட் ஆனால் மோசே என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறார். அந்த மாதிரி என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, மீரியம் வந்து மோசைக்கு விரோதமாய் பேசுகிறான். ஏய் உன்னை கொண்டு தான் கர்த்தர் பேசினாரா, எங்களை கொண்டெல்லாம் கர்த்தர் பேசலையா? மீரியமோ ஆரோனோ அப்படி பேசுகிறாங்க. ஏன்னா மீரியம் வந்து மோசையை விட 9 வயசுக்கு மூத்தவங்க. அவங்க தான் மோசேக்கு பால் கொடுக்கறதுக்காக அவங்க அம்மாவையே கொண்டு போய் அரண்மனையில் விட்டவங்க. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, டேய் சின்ன பையனி,
நான் இன்னைக்கு அம்மா உனக்கு பால் குடிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணலன்னா நீ என்ன பண்ணியிருப்ப? செத்து போயிருப்ப. நீ இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்ட, எங்களெல்லாம் நீ மதிக்கிறதில்ல அப்படியெல்லாம் நினைச்சிட்டாங்க மிரியாம். பொறாமை வரும்போது, தவறான எண்ணங்கள் அபிப்பிராயங்கள் வரும்போது நம்ம நம்ம சிந்திக்க தோணும், தப்பா நம்மளை பேச தோணும், நம்ம பைத்தியக்காரங்களாயிருவோம் பார்த்துக்கங்க கிட்டத்தட்ட. ஸோ மீரியாமும் ஆரோனும் அப்படிதான் பேசுறேன். ஆண்டவர் அடிக்கிறார், குஷ்டரோகத்தை வர வைக்கிறார் மீரியாமுக்கு. மோசே என்ன பண்றார்? ஆண்டவரே அவளை மன்னிங்க ப்ளீஸ், என்ன கொஞ்சம் நினைச்சுக்கங்க, அவளை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மீரியாமுக்காக என்ன பண்றாரு? பேசுறாரு ஆண்டவர்கிட்ட. நம்ம பேசுவோமா? நீ என்ன பேச்சு பேசின அனுபவி அப்படின்னு அங்கேயே தூக்கி தூர போட்டு போகல மீரியாம. சோ மன்னித்தார். ஜனங்கள் தவறு செய்த போது மன்னித்தார். அக்கா அவரை மீறி எதிர்த்து பேசின போது மன்னிச்சார். என்ன என்னாகமோ 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா ஜனங்கள்லாம் சொல்றாங்க, ஏய் வனாந்திரத்துல எங்களை கொல்றதுக்காயா கொண்டு வந்தீரு, அங்க நல்ல வெள்ளரிக்காய் கிடைச்சது, கொம்முட்டிக்காய் கிடைச்சது, நல்லா சாப்பிட்டோம், நல்லா இறைச்சி கிடைச்சது, மூக்கு முட்டை சாப்பிட்டோம், இங்க ஒண்ணும் கிடைக்கல. ஜனங்கள் புலம்புறாங்க. பட் ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது ஜனத்தை க்ளோஸ் பண்ணிடுவோம், இவங்க வேண்டாம், இது விளங்காத ஜனம் அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனா மோசே சொல்றாரு, ஆண்டவரே அவங்கள மன்னியும் ப்ளீஸ், மன்னிங்க. நிறைய சந்தர்ப்பங்கள் நம்ம ஊழியம் செய்கிறோம், ஊழியர்களாய் வாழ்கிறோம். நான் FMPBங்கிற அந்த இயக்கத்துல ஊழியம் செய்கிறேன். 92 ஜனவரி 3ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். 33 ஆண்டுகள் முடிச்சுட்டு 34வது வருஷமா நான் FMPBல மிஷினரியா இருந்து ஊழியம் செய்கிறேன். ஸோ மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? பிரச்சனைகள் இருக்கும். சரியா? திரும்ப சொல்லட்டுமா? மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். அது வீடா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், ஃபேக்டரியா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம், எங்கேயானாலும் இருக்கலாம். மனிதர்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் குறைவுகளும் பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு மன்னித்து இணைந்து வாழ வேண்டும். மோசே அப்படி செய்தார். தன்னுடைய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் போகும்போது, காரியங்களை செய்யும் போது அவர் மன்னித்தார். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பீலமோன் அப்படிங்கிற அந்த நிருபத்தை எழுதும்போது என்ன பண்றாருன்னா, ஒனேசிமு அப்படிங்கிறவருக்காக மன்றாடுகிறார். ஸோ அப்போ நம்ம நிறைய இடங்கள்ல, பணியிடத்துல, உடன் வேலையாட்கள்கிட்ட நம்ம மன்னிப்பை கையாள்பவர்களாய், மன்னிப்பை காண்பிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். கொலோசையர் 3ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தை நீங்க பாருங்களேன். கொலோசையர் 3:13. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஓகே, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்டிருக்கிற அளவுகோல் அதுதான். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரதானமானது. ஸோ இந்த மன்னிப்பை நம்ம எப்படி கையாளுகிறோம்? நான் ஒரு மிஷினரியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் பெயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பணித்தளம், அந்த பகுதிகளில் ஆண்டவருடைய கிருபையினால் ஊழியங்கள் மிக சிறப்பாக நடந்தது. ஏராளமான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். வார்லி, வசாவி, குக்னா அப்படிங்கிற இன மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விளைவுகள் உண்டானது. இப்போ தான் போன ஜனவரி 24, 25, 26 3 நாட்கள் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் இந்த மக்கள் மத்தியில் ஊழியம் ஆரம்பித்து ஆண்டவர் ஆத்துமாக்களை தந்த 50வது ஆண்டு, அந்த பொன்விழா ஆண்டை நாங்கள் கொண்டாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அங்கு 72,000, 38,000, 53,000 அப்படியெல்லாம் சொல்லி பல ஆயிரங்களில் மக்களை தந்திருக்கிறார். பல நூற்றுக்கணக்கான எண்ணிக்கைகளில் ஆலயங்கள் உண்டு பார்த்துக்கங்க. ஸோ இந்த 3 கூட்டங்கள் மத்தியில் வசாவி, வார்லி, குக்னா அப்படிங்கிற 3 இன மக்கள், அந்த இன மக்கள் மத்தியில் ஒரு மாஸ் மூமெண்ட், ஒரு பெரிய எழுப்புதலை, மாற்றத்தை ஆண்டவர் தந்தார். அதற்கு மிஷினரிகளை, நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் மிஷினரிகளை ஆண்டவர் பயன்படுத்தினார். இனியும் பயன்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் அதனால மகிமைப்படட்டும். ஸோ அப்படி ஒரு சம்பவம் சாதர்பாடா
அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக போகிறாங்க. கமித் பாண்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஆள். அவருக்கு இந்த மிஷினரி பணி பிடிக்கவே பிடிக்காது. இது இன்னைக்கு நேத்திக்கல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ போய் அந்த கிராமத்தில் அப்படி நற்செய்தி அறிவிக்க போகும்போது இந்த கமித் பாண்டே மிஷினரி அவங்க கூட வந்தவங்களெல்லாம் நல்லா அடித்து விரட்டி, இந்த ஊர் பக்கம் இன்னும் ஒரு தடவை உங்களை பார்த்தேன்னா என்ன பண்ணுவேன், வெட்டி போட்டுருவேன், இல்லை பயங்கரமாக அடிப்பேன் அப்படின்னு சொல்லி விரட்டி அனுப்புகிறார். காலங்கள் போகுது. ஆனால் இவங்க அந்த ஊருக்கு போகிறத நிறுத்தலை. அந்த சாதல்பாடாங்கிற அந்த கிராமத்தில் தொடர்ந்து போய் ஆண்டவருடைய செய்தியை சொல்கிறாங்க. ஆண்டவர் அங்கே அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறார். குஷ்டரோகி சுகமாகறாங்க, பார்வை தெரியாதவங்களுக்கு பார்வை வருது, செத்துப்போன சிலர் உயிரோடு கூட எழும்புகிறார்கள். ஸோ ஆண்டவருடைய நாமம் அதனால மகிமைப்பட்ட உடனே திருச்சபை வளருகிறது. மக்கள் வந்துட்டாங்க, சர்ச் எல்லாம் கட்டியாச்சு. இந்த சர்ச் எல்லாம் கட்டி முடிச்ச உடனே பிரதிஷ்டைக்காக அந்த மிஷினரியை கூப்பிடுறாங்க. அங்கே ஒர்க் பண்ண மிஷினரி, ஆனால் நீங்கள் தான் இங்கே வந்து இயேசுவை பற்றி சொல்ல வந்ததுக்காக என்ன வாங்கினாலே, அடி வாங்கினாலே, செம்மையா அடி வாங்கினாலே, அதனால நீங்கள் இந்த சர்ச் பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினரியை இந்த பிரதிஷ்டைக்காக கூப்பிட்றாங்க. அந்த பொதுவாக வட இந்திய கலாச்சாரம் என்னென்னா, ஊருக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு வெளியில் வந்து நமக்கு மாலையெல்லாம் போட்டு கொட்டடிச்சு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க சர்ச்சு டெடிகேஷனுக்கு. ஸோ அப்படி அந்த ஒரு கிராமத்துக்கு வெளியில் அவங்க எல்லாம் காத்திருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்து இப்போ சர்ச் டெடிகேஷனுக்காக உங்களை கூட்டு போகிறோம். ஆனால் ஒருத்தர் வந்து இங்கே உங்களுக்காக காத்திருக்கிறாரு. அவர் வந்து தாம் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமாக உங்களை தோளில் தூக்கிட்டு போய் சர்ச்சில் இறக்கி விடுவார். அதுக்கு பிறகு தான் நீங்கள் ரிப்பன் வெட்டி சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இந்த மிஷினரி என்ன நல்லா உயரமாக, நம்ம அண்ணனை மாதிரி இருப்பார், நல்ல என்ன மாதிரி சின்ன ஆள் கிடையாது, அண்ணனை மாதிரி நல்லா உயரமாக பெரிய ஆளாக இருப்பார் அவர். ஏய் நம்மளும் ஒருத்தன் தூக்குறதுக்கு யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருக்கு ஒரே ஷாக், யாரது அப்படி அப்படின்னு பார்த்தா நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் வந்து நற்செய்தி சொல்வதற்காக யார் இவரை செமத்தியாக அடித்து அனுப்புனாரோ அந்த ஆள் வந்து அவர் காலில் விழுந்து கும்பிட்டு, ஐயா நான் உங்களை தோளில் தூக்கி கொண்டு வந்து என்ன பண்ணுவேன், சர்ச்சில் இறக்கி விடுவேன், அப்போ தான் நான் உங்களை அடித்த பாவம் என்னாகும், போகும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் மிஷினரியை தோளில் தூக்கி சர்ச் முன்னாடி இறக்கி விட்டு தான் அந்த பிரதிஷ்டை நடந்துச்சான். ஸோ மிஷினரி சொன்னாராம், ஐயா நீங்கள் என்னைக்கு அடிச்சிங்களோ அன்னைக்கே நான் உங்களை என்ன பண்ணேன், மன்னிச்சிட்டேன். பட் ஆனால் நீங்கள் இப்படி வந்துட்டீங்களே. அவர் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டார், மாறிட்டார், ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டார். ஹல்லேலூயா. ஸோ மன்னிப்பு வந்து பெரிய விளைவுகளை செய்யும். தண்டிப்பதை விட, பழி வாங்குவதை விட நீங்க ஒரு ஆளை மன்னிச்சீங்கன்னா பெரிய விளைவுகள் நடக்கும். இவர் ஏதோ கொஞ்சம் லூஸ் போல அப்படின்னு நினைக்கிறீங்களா? எடி சந்தோஷம் வரும், ரைட். சோ வேதம் சொல்லுகிற சத்தியம் அது. அதனாலதான் சொன்னேன், மன்னிப்பது ஒரு மாபெரும் கிருபை. கணவன் மனைவியை நீங்க எடுத்துக்கங்க, பிள்ளைகள் எடுத்துக்கங்க, மகள் மருமகன், மகன் மருமகள், பேரப்பிள்ளைகள், இப்படி இருக்கிற ஒரு சின்ன ஒரு குடும்பம், அதை எடுத்துக்கங்க. நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள். திடீர்னு கோவப்படுவோம், திடீர்னு சந்தோஷமா இருப்போம், திடீர்னு முத்தம் கொடுப்போம், திடீர்னு பலார்னு அரைஞ்சிருவோம். இதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்கும் தானே. நீங்க ரொம்ப நல்லவங்க, என்ன அடிக்கலாம் மாட்டீங்கல்ல? அடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ரைட். கணவன் வந்து மனைவி அடிச்சிடக்கூடாது, மனைவி கணவன் அடிச்சிடக்கூடாது. இன்னும் யார் யாரை மாற்றி அடித்தாலும் அடித்தவங்க நான் சொல்லுவேன் லூஸு. ஏன்னா அவர்கள் இருவரும் ரெண்டாய் இல்லை ஒன்றாய் இருக்கிறார்கள்னு சொல்லுது. அப்போ புருஷன் பொண்டாட்டியை அடித்தானா அவன் பைத்தியம், ஏன்னா அவன் அவனையே அடிச்சுக்கிறான், கிறுக்கு. கோபமாக இருக்கேன் என் மேலே, என்னடா இப்படியெல்லாம் ஹார்டாக சொல்கிறாரு. நான் சொல்வது உண்மை. பொண்டாட்டியை அடிக்கிற புருஷன் கிறுக்கு, பைத்தியம். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, அவரையே அடிச்சுக்கிறார். அவள் யாரு? அவருடைய சரீரம். தான் சரீரத்தையே தான் அடிச்சுக்கிறவனுக்கு என்ன பேரு? வாயே திறக்க மாட்டேங்கிறீங்களே, பைத்தியம், லூசு, கிறுக்குன்னு அர்த்தம். சோ மன்னிப்பை கையாள வேண்டிய இடத்துல தண்டனையை கையாளக்கூடாது. ஸோ மன்னிப்பு ஒரு மாபெரும் கிருபை. ஸோ அப்போ அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி.
அந்த சாதர்பாடா கிராமத்தினுடைய ஆலய பிரதிஷ்டையில். ஸோ அப்போ நம்ம மன்னிக்கும் போது பெரிய விளைவுகள் உண்டாகும். நான் என் பேர் மணிமாறன் சொன்னாங்கல்ல, நான் ஒரு பரம்பரை கிறிஸ்தவன் கிடையாது, சரியா? எனக்கு இயேசுநாதர்னா யாருன்னே தெரியாது. நான் இயேசுநாதருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாதால். நான் ஒரு பக்தி வைராக்கியமான இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். காலையில் எங்கள் வீட்டில் சாமி அறை 10க்கு 12 ரூம் சாமி அறை. எல்லா சாமி படங்களும் இருக்கும். 2 அடிக்கு 3 அடியில் படங்கள் இருக்கும், சாமி படங்கள். எல்லா படத்துக்கும் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பூ கட் பண்ணி வச்சுட்டு, கற்பூரம் பற்ற வச்சு, ஊதுபத்தி பற்ற வச்சு, எல்லா சாமிக்கும் பூஜை போட்டுட்டு, அதுக்கு பிறகு தான் பச்சை தண்ணி கூட குடிப்போம். அப்படி ஒரு பக்தி வைராக்கியம், சரியா? நான் ஆதியிலும் கிறிஸ்தவன் இல்லை, ஜாதியிலும் கிறிஸ்தவன் இல்லை, பாதியில கிறிஸ்தவன் ஆனவன். எனக்கு ஏசாமி 18 வயசுல தான் தெய்வமா தெரியும். ஏன்னா 3 மாசத்துக்கு ஒருக்கா பழனிக்கு போய் மொட்டையடிச்சுட்டு வருவேன். கழுத்துல உத்திராட்ச கொட்டை இருக்கு, அதான் சொல்லுவேன். தலை மொட்டை, நெத்தியில பட்டை, கழுத்துல உத்திராட்ச கொட்டை. அதான் என்னுடைய காட்சி. பழனிக்கு, சமயபுரத்துக்கு, திருப்பதிக்கு, திருத்தணிக்கு எத்தனையோ தடவை கணக்கு இல்லாமல் சாமி கும்பிட வந்திருக்கேன். சமயபுரம் எத்தனை தடவை வந்திருக்கோம் சின்ன பிள்ளைகள்லாம். பிறகெல்லாம் பெரியவங்களான பிறகு மறந்துட்டு, சின்ன பிள்ளைகள் எவ்வளோ காலம் வந்திருக்கோம். ஸோ 3 மாதத்துக்கு ஒருக்கா முருகன் கோயிலுக்கு போய் நல்லா மொட்டை அடிச்சுட்டு வந்துடுறது, சரியா? எப்போவுமே சந்தனம் வச்சு, குங்குமம் வச்சு, ஸோ அப்படிதான் இருப்பேன். நெத்தியில் ஒரு நல்ல பட்டை இருக்கும், அதுக்கு பிறகு சந்தனம் இருக்கும், அதுக்கு மேலே குங்குமம் இருக்கும். அதுதான் என்னுடைய நார்மல் டெய்லி காட்சி, அதுதான், சரியா? பட் இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏசாமி பிள்ளையாய் 42 வருஷம் ஆயிட்டேன். ஹல்லேலூயா. காலையிலேயே எந்திரிச்சு கந்தர் சஷ்டி கவசம், வள்ளி புராணம் எல்லாம் பாடி, எல்லா சாமி பாட்டும் பாடி, அந்த சாமிக்கு எல்லா பூஜையும் போட்டுட்டு, ஸோ அதுக்கு பிறகுதான் பச்சை தண்ணி குடிவோம். புரட்டாசி மாசத்துல எல்லா சனிக்கிழமையும் விரதம் போட்டுருவாங்க. எங்கள் அம்மா சோறெல்லாம் சமைச்சு எச்சையெல்லாம் படக்கூடாது, வடையெல்லாம் சுடுவாங்க. மணக்கம் எடுத்து ஒன்று சாப்பிட்ணுன்னு இருக்கும், தெரியாமல் வடையை கடை எடுத்து பிச்சுட்டா சமால்னு அடிச்சிருவாங்க, வடாருன்னு ஒரு அடி. ஏன்னா காக்காய்க்கு படைக்காமல் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எல்லாம் செஞ்சு ஒரு சிந்தி சோறுன்னு சொல்லுவாங்க. பெருமாள் கோயிலில் போய் தீர்த்தம் கொண்டு பிறகு அதை சோறாக்கிட்டு எல்லாம் சமைச்சு இலையில போட்டு பிசைஞ்சிட்டு, நாங்கள் 4 பிள்ளைகள் எங்கள் வீட்டில், நான் தான் மூத்தவன். எனக்கு பிறகு ஒரு தம்பி, 2 தங்கச்சி. நாங்கள் 4 பேர் நின்று வீட்டுக்கு வெளியில் கா 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 காக்கான்னு ஒரு 10 நிமிஷம் கூடும். எதுக்கு? காக்கா சோறு எடுத்தா தான் எங்கள் வயிற்றுக்கு சோறு கிடைக்கும். பிரச்சனை அதுதான். இன்னைக்கு நான் திருச்சியில் சீனிவாச நகர் 5th மெயின் ரோடில் குடியிருக்கேன். எங்கள் வீட்டை சுற்றியும் ஒரு 3-4 குடும்பங்கள்ல இந்த வேலை நடக்குது. அவங்க கா கா கான்னு கூப்பிடுவாங்க. அவங்க 2 பிள்ளைகள்லாம் கூப்பிடும்போது நான் என் ஒய்ஃபை பார்த்து பயங்கரமாக சிரிப்பேன். அவளும் சொல்லுவாள், நீங்கள் எத்தனை தடவை இந்த கதையை சொல்லியிருக்கீங்க அப்படின்பா. ஏன்னா புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு அந்த ஒரு சிந்தி சோறுன்னு சொல்லுவாங்க. காலையிலேருந்து சோறு கிடையாது. ஸோ மத்தியானம் சாமிக்கு படைச்சதுக்கு பிறகு தான் சோறு, அவருக்கு படைச்ச பிறகு தான் நமக்கு படையல். ஸோ அதுக்காக காக்காயை கூப்பிடணும். அப்படி ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்தோம். செல்லியாண்டி அம்மன் கோவிலுக்கு ஒவ்வொரு மாசமும் 2வது புதன்கிழமை ரெட்டை கிடா வெட்டி நாங்கள் பொங்க வைப்போம். நாங்கள் ஒரு கிடாய் காசு கொடுப்போம், எங்கள் தாய் மாமா ஒரு கிடாயை அவர் வளர்த்து கொடுப்பார். ஸோ ரத்தத்தை சாமி கொடுத்துட்டு கறியெல்லாம் கொண்டு சமைச்சு சாப்பிட்டு மீதியெல்லாம் உப்பு கண்டம் போட்டு வீட்டில் தொங்க விட்டா வருஷம் முழுக்க கறி கிடைக்கும். 2 ஆடு இல்லை, ரைட்? ஸோ அப்போ அப்படி ஒரு வாழ்வு வாழ்ந்தோம். தேவன் அற்றவர்களாய் வாழ்ந்தோம், ஆண்டவர் இல்லாதவர்களாய் வாழ்ந்தோம். எனக்கு சொந்த ஊர் பவானி, ஈரோடு பக்கத்தில் ஒரு 11 கிலோமீட்டரில் இருக்கு. காவேரி ஆறும் பவானி ஆறும் சங்கமிக்கிற இடம், கூடுதுறைன்னு பேர். அங்கே அந்த தண்ணியில் குளிச்சா பாவம் போயிடும் அப்படின்னு இன்றைக்கும் ஒரு 50 பஸ்ஸு 40 வேனில் மக்கள் டெய்லியும் கூடுதுறையில் குளிச்சுட்டு போகிறாங்க. நான் பிறந்த நாள்ல இருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அந்த கூடுதுறையில் குளித்தவன். பட் என் பாவம் போகலை. ஏசாமி தெய்வமாய் அறிஞ்சு பைபிள் வாசித்து, கடவுளே நீர் என் பாவத்தை மன்னியும், நான் பாவின்னு அறிக்கையிட்ட போது ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்தார். அதனாலதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு அந்த பாவ மன்னிப்பின் தெய்வத்தின் மன்னிப்பை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா.
ஒரு நாளில் பாவியாய் அலைந்தேன், என் நேசரின் அன்பை மறந்தேன், மனதும் மாமிசமும் விரும்பினதை செய்தேன், மன நிம்மதியும் இழந்தேன். ஆனால் சாமிகிட்ட வந்தபோது ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. 1984 ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி நான் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையானேன். ஸோ ஆண்டவர் அன்றைக்கு கரம் பிடித்தவர் இன்றைக்கு வரைக்கும் அற்புதமாய் நடத்துகிறார். இனி கல்லறைக்கு போகிற நிமிஷம் வரைக்கும் நடத்துவார்னு எனக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அவர் மன்னிப்பின் தெய்வம், நம்மை மன்னித்து இருக்கிறார், எங்களை மன்னித்து இருக்கிறார். எங்களுடைய பாவங்களை, மீறுதல்களை, விக்கிரக ஆராதனையை, அறியாமையை. ஆண்டவர் பொதுவாகவே எல்லா பாவத்தையும் வெறுக்கிறார். அவர் மிக பிரதானமாய் வெறுக்கிற 2 பாவங்கள், ஒன்று விக்கிரக ஆராதனை, 2வது விபச்சாரம். நான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். சாமி என்னை மன்னித்தார். ஆண்டவர் எனக்கு வாழ்வு தந்தார். ஸோ அதனால நான் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன்னா, நான் மற்றவர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சின்னதோ பெருசோ என்ன தப்புன்னாலும் நான் மன்னிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இப்படி ஃபுல் டைமாக ஊழியத்துக்கு வரக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணேன். அப்படி லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணும்போது ஒரு தடவை ஒரு குரூப்பிங்கில் நான் தப்பு பண்ணிட்டேன். குரூப்பிங்னா ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், அப்படி எல்லாம் குரூப்ஸ் உண்டு. அது ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு கர்ப்பமான ஒரு பெண்ணுடைய இரத்த பரிசோதனை. என்னன்னா அவளுக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரத்தம் உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்குது. அவளுக்கு ரத்தம் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும், ரத்தம் மாற்றணும், அவளுக்கு ரத்தம் கொடுக்கணும். அதுக்காக நான் டெஸ்ட் பண்ணுறேன். நான் டெஸ்ட் பண்ணும்போது பை மிஸ்டேக் 2-3 சாம்பிள்ஸ் இருந்த அந்த லேபில் நான் அந்த பொண்ணுக்குரிய ரிசல்ட்டை வந்து தப்பாக கொடுத்துட்டேன். பட் நான் ரிசல்ட்டை தப்பாக கொடுத்துட்டாலும் அந்த பொண்ணுடைய பிளட்டையும் நான் கொடுத்து விட்டேன். அடுத்த பெரிய ஊருக்கு போய் பிளட்டு வாங்கிட்டு வர்றதுக்காக அங்கே போய் கிராஸ் மேட்ச் பண்ணுவாங்க. அப்படி கிராஸ் மேட்ச் பண்ணும்போது பார்த்தா இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற ரத்தம் வேறையாக இருக்குது, பட் ரிப்போர்ட் வந்து வேறு குரூப் போட்டிருக்கேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படின்னா பை மிஸ்டேக் அந்த தப்பு நடந்திருக்கலாம், ஆனால் நான் கொடுத்து விட்டது வந்து அந்த பொண்ணுடைய பிளட் குரூப் தான் அப்படின்னு சொன்னதுனால அவங்க 2 பாட்டில் பிளட்டை கொடுத்து விட்டாங்க. பிளட்டு போட்டாச்சு. அந்த பொண்ணுடைய அந்த கர்ப்பம் பாதுகாக்கப்பட்டது. அவன் நல்லாயிட்டா. பட் அவன் ஹஸ்பண்ட்க்கு என் மேலே பயங்கர கோபம்னா பயங்கர கோபம். இத்தனை வருஷம் கழிச்சு என் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்கா, நீங்கள் டெஸ்ட் பண்ண பிளட் குரூப் என்ன பண்ணிட்டீங்க, தப்பான ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்களே, உங்களை எங்கே பார்த்தாலும் அடிக்காமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே இருந்தால் தானே பாதுகாப்பு, எப்படியும் பிறகு தெருவில் போய் தானே ஆகணும், இவன் உங்களை பார்த்தா அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நான் இப்போ ஏசாமி பிள்ளை ஆகிட்டேன். கொஞ்சம் மாதங்கள் தான் இருக்குது. நான் சாமிகிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இந்த ஆள் கண்களில் தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இடையில 2-3 நேரம் அவரை பார்த்தேன். நான் அப்படி மறைஞ்சு போயிடுவேன். பட் ஒரு நாள் நான் ஒரு சந்து வழியாக என் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஆள் ஏற்ற மாதிரி வந்துட்டார். அந்த ஆள் ஏற்ற மாதிரி வந்தவொடனே என்னை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை பார்த்தா அடிப்பேன்னு சொன்னேன்ல அப்படின்னாரு. ஆமாம்மா, நானும் நீங்கள் இப்படி சொன்னதுனால தான் பயந்து போய் நிற்கிறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, தெருவில் வச்சு ஏதோ அடிச்சிடாதீங்க, நான் இன்னைக்கு தெரியாமல் தப்புன்ட்டேன். அதுக்கு பிறகு எத்தனையோ 1000 பேருக்கு நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், அன்னைக்கு அது தெரியாமல் தப்பாயிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொன்னானோ டக்குன்னு சிரிச்சிட்டார். சரி சரி போ, நீ இப்படி கெஞ்சறைய போய் தொலை அப்படின்ட்டார். ஸோ அப்போ நான் வந்து செஞ்ச தப்புக்கு அவர்கிட்ட இருந்து என்ன பெற்றுக்கொண்டேன், மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். அன்னைக்கு நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை பார்த்துக்கங்க. ஸோ அன்னைக்கு தான் நான் தீர்மானம் பண்ணேன், இனி யார் எனக்கு விரோதமாக என்ன பண்ணாலும் நான் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். ஏன்னா மன்னிப்பது ஒரு மாபெரும் சந்தோஷம். நீங்க மன்னிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளைகளோ, கணவரோ, உறவினர்களோ, இல்லை உங்க கூட இருக்கிறவங்களோ உங்களுக்கு விரோதமாய் தப்பு செய்யும் போது அவங்கள மன்னிச்சு பாருங்க. அப்ப நம்ம மனசுல ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க, அது ஒரு பேரானந்தம். ஹல்லேலூயா. அதனால நானும் நீங்களும் மன்னித்து வாழ வேண்டும். இந்த மன்னிப்பை நாம் கையாள வேண்டும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப பிரயோஜனம். நீங்கள் பரமண்டல ஜபம் பார்த்தீங்கன்னா மத்தேயுவின் நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 9 to 13 வசனங்கள், அதில் 12ஆம் வசனத்தை மட்டும் பாருங்களேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன? நான் மற்றவங்களை மன்னிக்கிற மாதிரி கடவுளை என்ன மன்னிங்க. நம்ம இந்த ஜெபத்தை என்ன பண்ணுறோம்? வாழ்க்கை முழுக்க ஏறெடுக்கிறோம். சரிங்களா? எல்லா ஆராதனைகள்லையும் பரமண்டல ஜெபம் சொல்கிறோம். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவருக்கு ஒரு அளவுகோல் கொடுக்குறோம். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் தப்பண்ணவங்களா நான் 100% மன்னிச்சேன்னா நீங்களும் எனக்கு 100% மன்னிங்க. நான் 50% மன்னிச்சா நீங்களும் எனக்கு 50% மன்னிங்க. இல்லை நான் மன்னிக்காமல் விட்டுட்டா நீங்களே என்ன மன்னிக்காதீங்க. அப்படிங்கிறது அந்த ஜெபத்தின் அர்த்தம். இந்த ஜெபத்தை எவ்வளோ காலமும் உணர்ந்து சொன்னோமா இல்லை உணராமல் சொன்னோமா? அதான அர்த்தம் அதுக்கு. நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கு குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், ஒரு டிரான்ஸ்லேஷன். இன்னொன்று என்ன சொல்லுது? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஸோ அப்போ நம்ம மற்றவர்களை எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரும் நம்முடைய பாவங்களை, தவறுகளை, மீறுதல்களை, அக்கிரமங்களை மன்னிப்பார். அதான் முன்னாடி வாஸ்து, ஆண்டவரே உம்மிடத்துல மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு. நம்முடைய ஆண்டவரை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால நம்ம மன்னிக்க வேண்டும். நீங்க மத்தேயு 18ஆம் அதிகாரம் முழுக்க 23ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு பெற்ற ஒருவன் அவன் ஏராளமா கடன் வாங்கியிருப்பான், அவனையே அவன் எஜமான் மன்னிக்கிறான். ஆனா இவங்கிட்ட 100 வெள்ளிக்காசு கடன் வாங்கினவன் கழுத்தை நெரிச்சவன் என்ன பண்ணுவான்? என் கடனை கொடு அப்படின்னு சொல்லுவான். எஜமான் அதை கேள்விப்பட்டு இவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவார், தண்டிக்கிறார் திரும்ப. அது மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அதனால இந்த மன்னிக்கிறது ரொம்ப ஒரு பிரதானமான காரியம். அது ஒரு நல்ல சிறப்பான ஆவிக்குரிய குணாதிசயம். அது ஆண்டவருடைய குணம். ஏன்னா ஆண்டவர் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையில ரத்தம் சிந்தி நம்ம எல்லாருக்காக அவர் சிலுவையில மரித்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் மன்னித்திருக்கிறார். அதனால நாமும் பிறரை மன்னிப்பதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம். ஏன்னா நான் என்னை பத்தி யோசிக்கும் போது எனக்குரிய முதல் தகுதி என்ன? நான் ஒரு மன்னிக்கப்பட்ட பாவி. நான் யாரு? நான் ஒரு மன்னிக்கப்பட்ட பாவி. ஆமாவா இல்லையா? நீங்க இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தா, இயேசுவின் பிள்ளையாய் மாற்றப்பட்டிருந்தா, இயேசுவின் பிள்ளையாய் நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டிய மிக பிரதானமான உண்மை, நான் ஒரு மன்னிக்கப்பட்ட பாவி. நான் மற்றவர்களை மன்னிக்க கடமைப்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம மனசுல நல்லா தெளிவா வச்சுக்கணும். தெளிவா வச்சுட்டு அதன் அடிப்படையில் நாம் பிறரை மன்னித்து வாழ்வோமானால் நம்முடைய வாழ்வில மகிழ்ச்சி பெருகும், ஆண்டவருடைய கிருபை பெருகும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட இருக்கும். ஸோ அதனால தேவன் நம்முடைய வாழ்வை இன்னும் சிறக்க பண்ணுவார். சின்ன சின்ன காரியங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டக்குன்னு என்ன பண்ணிடணும்? உடனே நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்க பழகணும். சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி நான் கோவப்பட்டேன், சாரி இதை தெரியாமல் கீழே போட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க பழகணும். கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தில் சிலர்லாம் யோசிப்பாங்க, எப்படி போய் பொண்டாட்டிட்ட மன்னிப்பு கேட்கறது? தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பா. நான் கோபமாக பேசிட்டேன், மன்னிச்சிரு. இல்லை, ஐயோ நான் உங்களை தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அது பெரிய ஜாலியாக இருக்கும் வாழ்க்கையில். மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும். பரஸ்பரம் இது ரெண்டும் நடக்கணும். நடக்கும்போது நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய கிருபை தங்கி இருக்கும். ஏன்னா பேசிக் என்ன? நான் ஆண்டவரால் மன்னிக்கப்பட்டவன், நான் பிறரை மன்னிப்பதற்கு நான் கடனாளி. ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா உறவுகளில் நம்ம சிறப்பாக இருப்போம். ஆண்டவரோடு உள்ள உறவும் சிறப்பாக இருக்கும், சக மனிதர்களோடு உள்ள உறவும் சிறப்பாக இருக்கும். கர்த்தர் அதனால மகிமைப்படுவார். உலகத்தில் நம்மளை பார்க்குற பிள்ளைகள், இவன் ஏசாமி பிள்ளை, இந்த அம்மா ஏசாமி பிள்ளை அப்படிங்கிறத உலகம் சாட்சி கொடுக்கும். ஜெபம் இல்லாமா இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். மன்னிப்பது ஒரு மாபெரும் கிருபை. யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தார் தனக்கு விரோதமாய் செய்த அத்தனை காரியங்களையும் தன்னுடைய சகோதரர்
தனக்கு விரோதமாய் செய்த அத்தனை காரியங்களையும் யோசேப்பு மன்னித்தார். அவர்களை பராமரித்தார், அவர்களை போஷித்தார், ஆண்டாண்டு காலமாய் அவர்களை அரவணைத்து காப்பாற்றினார். இன்னைக்கு நம்மளும் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மோசே அவர் மன்னித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி மன்னிப்பின் சிந்தையை வெளிப்படுத்தினதை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் மன்னித்தார். நானும் நீங்களும் பாவிகளாய் இருந்தோம், அநியாயக்காரராய் இருந்தோம், அவருக்கு துரோகிகளாய் இருந்தோம், அவரை அறியாதவர்களாய் இருந்தோம், விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருந்தோம், தேவனுக்கு பிரியம் இல்லாததையே வாழ்நாள் முழுக்க செய்து வந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை மன்னித்து அவர் பிள்ளைகளாய் மாற்றி அவர் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை பாக்கியவான்களாக்கி இருக்கிறாரே. நாமும் மற்றவர்களை மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். கொலோசியர் 3:13 வாசித்தது போல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் அந்த கிருபையை எனக்கு கொடும் சுவாமி. சிறிய காரியமோ பெரிய காரியமோ, யார் எனக்கு விரோதமாக என்ன செய்தாலும் மன்னிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. நான் உங்களால் மன்னிக்கப்பட்டவன், நான் உங்களால் மன்னிக்கப்பட்டவள். நீங்கள் என்னை மன்னிச்சதுனால தான் நான் இன்னைக்கு உயிரோட சர்ச்சுக்கு வந்திருக்கேன். என்னுடைய அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் அநியாயங்களுக்கும் துரோகங்களுக்கும் தக்கதாய் ஏசப்பா நீங்க என்ன தண்டிச்சிருந்தீங்கன்னா எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி செத்து போயிருப்பேன். ஆனா நீங்க மன்னிச்சதுனால நான் வாழ்வு பெற்றிருக்கிறேன் ஐயா. நானும் மற்றவர்களை மன்னிக்க எனக்கு உதவி செய்யும். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் நான் மன்னிப்பு கொடுக்க எனக்கு பலன் கொடும் ஐயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எனக்கு உணர்த்தினதை, எனக்கு கற்றுக் கொடுத்ததை, நான் உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை இந்த காலையிலே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்க ஆண்டவரே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க ஐயா. என்னையும் எங்களையும் உமக்கு ரொம்ப பிரியமானவர்களாய், மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாய் எங்களை வாழவையும் சுவாமி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.